தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறார்ல, அவர் ஒருவேளை முதலமைச்சரா வரார் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை அவர் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவர் ஃபர்ஸ்ட் சொன்னதே பெண்கள் பாதுகாப்பு, அப்புறமா அனைவரும் சமம், அப்புறமா கல்வியில நிறைய பண்றேன்னு சொன்னார். குறிப்பிட்டு கல்வியில பாடநூல்ல போட்டித் தேர்வுகளுக்கு அப்பயே அந்த இதுலயே ஜாயின் பண்ணி போட்டித் தேர்வை நம்ம எப்படி சொல்றது லிபரலா இருக்கும். அதுலயே நம்ம கத்துக்கலாம் எல்லாத்தையும். போட்டித் தேர்வு எப்படி நம்ம பண்ண முடியும், அதுலயே இது பண்ண முடியும். நேத்து வேலூர்ல சொன்ன நேத்தா முந்தா அதனால அவர் வந்தா நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஓகே. சோ எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு. தமிழக வெற்றி கழக தலைவர் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, நான் ஊழலை 100% ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல ஊழலை 100% ஒழிக்க முடியுமா அப்படிங்கறது என்னோட கேள்வி. அதை நான் பாய்ஸ் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே, டன். அந்த கேள்விக்கு நீங்க விஜய் நான் காமராஜர் மாதிரி பாக்குறேன். அவர் காமராஜர் எப்படி ஒரு 2 வேஷ்டியோட சுத்தினாரோ, எப்படி எதுவுமே இல்லாம அவருக்கு எதுவும் இல்லாம இருந்தாரோ, அதே மாதிரி தான் விஜய் இருப்பாரோ நான் நினைக்கிறேன். அவர் இப்பயே நிறைய 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்வி விருது அதெல்லாம் கொடுக்கறாரு. அப்போ ஆட்சிக்கு வந்தாலும் அவர் நிறைய ஒண்ணு பண்ணுவார் நான் நினைக்கிறேன். கல்வி விருதுகள் நீங்க கொடுக்கறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? இத்தனை வருஷங்கள் கல்வி விருதுகள் ஏன் கொடுக்காம இப்ப மட்டும் கொடுக்கறாங்க? அப்ப அதுல ஒரு அரசியல் இருக்கு, நீங்க பாக்கல? யாரும் இப்ப கொடுக்கறத எல்லாரும் கொண்டாடுறோம், எல்லாம் வரவேற்கிறோம். பட் இத்தனை வருஷமா இத்தனை பாஸ்ட் அவுட்ஸ் இருக்கிறாங்களா, அப்பெல்லாம் கொடுத்துருக்கலாமே, இப்ப மட்டும் ஏன் கொடுக்கணும்? அதுல ஒரு அரசியல் இருக்காதா? பின்ன 2009 இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்காரு. நம்மளுக்கு இப்பதான் தெரியுது. அது 2009 இலங்கை தமிழர்களுக்காக போராடி இருக்காரு. நிறைய இருக்கு. அது இப்பதான் நம்மளுக்கு தெரியுதுனால, நம்ம அரசியல் வளர்த்ததுனால நிறைய விமர்சனங்கள் வருது. அதனாலதான் இப்ப அது தெரியுது.